வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. இன்றைய ஆன்மீக தகவல்கள் பகுதியில் ஆன்மீகத்துக்கும் புத்தருக்கும் என்ன தொடர்பு? ஆன்மீகம் அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவாலிட்டி. புத்தர் அப்படிங்கிறவர் கௌதம புத்தர். இரண்டுக்கும் மிகவும் ஆழமான தொடர்பு இருக்குது. புத்தர் காட்டிய வழியை தான் ஒரு முழுமையான ஆன்மீக பாதைன்னே சொல்லலாம். ஆன்மீகம் அப்படின்னா என்னென்னா, ஒரு மன அமைதி, உண்மை தேடல், துக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது, உள்ளுணர்வு வளர்ச்சி, இதையெல்லாம் அடைவதற்கான பாதைன்னே சொல்லலாம். புத்தருக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன தொடர்புனா, துக்கத்தின் காரணத்தை கண்டறிஞ்சார் புத்தர். புத்தர் கூறினது என்னதுன்னா, வாழ்க்கையில் துக்கம் உள்ளது, அதற்கான காரணமும் தீர்வும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கார். இது ஆன்மீகத்தின் அடிப்படை நோக்கம், துக்கம் இல்லாத நிலையை அடைவதுன்னு சொல்லியிருக்கார். 4 சத்தியங்களை சொல்லியிருக்கார். 4 நோபல் ட்ரூத். புத்தர் போதித்தது என்னென்னா, துக்கம் உள்ளது, துக்கத்திற்கு ஆசைதான் காரணம், துக்கம் முடிவடையலாம், அதற்கான பாதை உள்ளது. அதாவது 8 மடங்கு மார்க்கத்தை சொல்லியிருக்கார். 8 ஃபோல்டு பாத். இது ஒரு ஆன்மீக நடைமுறை தான். சரியான எண்ணம், சரியான பேச்சு, சரியான செயல், சரியான வாழ்க்கை முறை, சரியான முயற்சி, சரியான நினைவு, சரியான தியானம். இன்று உலகம் ஃபுல்லாக பேசும் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது புத்தரின் ஆன்மீக போதனையிலிருந்து வந்ததுன்னு சொல்லலாம். கடவுள் சாராத ஆன்மீகத்தை பற்றி புத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடவுள் வழிபாட்டை கட்டாயப்படுத்துறதில்ல, தன்னுணர்வு அனுபவம் முக்கியம் காரணம்னு சொல்கிறாரு. இது ஒரு ஆன்மீகம்னு சொல்கிறார். இன்னர் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னே சொல்கிறார். கருணை மற்றும் அகிம்சையை போதிக்கிறாரு. எல்லா உயிர்களுக்கும் கருணை இருக்குது, வன்முறையை தவிர்க்கணும், பேராசை, கோபம், மயக்கமெல்லாம் நீங்கணும். இதுதான் உண்மையான ஆன்மீக வாழ்வுன்னே சொல்கிறார். சுருக்கமாக சொல்லணுன்னா, ஆன்மீகம் அப்படிங்கிறது புத்தர் போதித்த வாழ்க்கை வழி அப்படின்னே சொல்லலாம். புத்தர் ஒரு மத நிறுவனர் மட்டுமல்ல, அவர் ஒரு ஆன்மீக வழிகாட்டி அப்படின்னே சொல்லலாம். ஆன்மீகத்துக்கும் புத்தருக்கும் உள்ள தொடர்புகளை பற்றி தெளிவாக பார்த்தோம். நன்றி ஆன்மீக நண்பர்களே.